சித்தியும் ஞானமும் செந்தமிழ் கல்வியும் சிறந்துயர்ந்த பக்தியும் யோகமும் வேதாந்த மார்க்க பரமகின்ப முக்தியும் தந்தருள சத்குருவாய் எழுந்தருளும் ஞான சித்தி விநாயகர் செந்தாமரை கழல் போற்றிடுவோம். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். குருவே சிவமென்று கூறினான் நந்தி, குருவே சிவமென்று கூறினர் குறித்தோர், குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வற்றதோர் கோவே. முக்தரை பகைவரென்றும் மூர்க்கரை உறவரென்றும் பித்தராய் அநேக ஜென்மம் பிறந்து இறந்து உழலுவோர்க்கு பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஞானானந்த சத்குரு பாதம் போற்றி. ஆலவாய் அண்ணல் செய்த அருட்பெருமாடலெல்லாம் கோலமாம் தமிழில் செப்பி குறைவிலா பக்தி செல்வம் ஞாலம் வாழ் மக்கள் பெற்று நலமுடன் வாழத் தந்த சீலனாம் பரஞ்சோதி செவ்வடி சென்னி வைப்பாம். மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக வளங்கள் எங்கும் பரவுக அறங்கள் இன்பம் நல்குக உயிர்கட்கெல்லாம் நான்மறை சைவம் ஓங்கி புல்குக உலகமெங்கும் புரவலன் செங்கோல் வாழ்க. திங்களணி திரு ஆலவாய் எம்மண்ணல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகைமை தரு மகப்பெறுவர் பகையை வெல்வார். மங்கள நன்மணம் பெறுவர் பிணிவண்டு எய்தார் வாழ்நாடு நனி பெறுவர் வானாடெய்தி புங்கவராய் அங்குள்ள போகம் மூழ்கி புண்ணியராய் சிவனடிக்கீழ் நன்னி வாழ்வார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவ. பகவானுடைய லீலைகளும் மகான்களுடைய அருள் விளையாடல்கள். பகவானது திருவிளையாடல், இவ்வாறு அருள் விளையாடல். இது நம்மளுடைய புத்திக்கு எட்டாது. அதுலேருந்து சில பாடங்கள் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர அவள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் அது ரகசியங்கள்லாம் சூக்ஷ்மங்கள்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அவளை 100% ஃபாலோ பண்ணவும் முடியாது. இந்த லோகாதீதம்னு சொல்லக்கூடிய உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறவா தான் சாதுக்கள். பகவான் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கிறவன். நமக்கு உண்டான சட்ட திட்டங்களை அதில் பொருத்தி பார்க்கறது தப்பு. அந்த தப்புனால தான் மறைஞ்சிருந்து ராமர் வாலியை தாக்கினது சரியா தப்பான்னு பட்டிமன்றம் நடத்துகிறான். பட்டிமன்றமே தப்பு. அப்புறம் அதில் சரியா தப்பா என்ன? பகவானுடைய காரியங்களில் நம்ம நியாய தர்மம் பார்க்க முடியுமோ இல்லையா? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ரெட்டு சிக்னல் போட்டாச்சுன்னா வண்டிகள் நிற்கணும். இது ஜென்ரல் ரூல். மந்திரி கார் வந்தால் போயிடும், ஆம்புலன்ஸ் வந்தால் நிற்காது, போயிடும். ஏன்? விசேஷம். ரூல் அப்படின்னு இருந்தாலே எக்ஸம்ஷன் ஒன்று உண்டு இல்லையா? இது நம்மள மாதிரி உள்ள சாமானிய மனுஷாளுக்கு. மகான்கள் விஷயம் நமக்கு புரியவே புரியாது. சிவபெருமான் ஸ்மசானத்தில் நடனம் ஆடுறார், சுடுகாட்டு சாம்பல் எடுத்து பூசிக்கிறார்னா அது செயலாக பார்க்கப்படாது. ஒன்று பின்னாடி ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா? கிருஷ்ணபிரமி சுவாமிகள் உபன்யாசத்தோடலாம் சொன்னார். கோவிலில் உட்காந்துருக்கேன், லிங்க ரூபமாக நீ பார்க்க மாட்டேங்கிற, உற்சவமூர்த்தியாக வெளியில் வரேன், நீ பார்க்க மாட்டேங்கிற, நீ இருக்கிற தெருவிலேயே
சாதுக்கள் பஜனை பண்ணிட்டு வந்து அவள் வாக்கில் வர நாமா மூலமாக காதில் விடணும்னு பார்க்குறேன். நீ கதவெல்லாம் சாத்தின்னு விடுற. உனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு நான் தவிக்கிறேன், நீ என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க. என்னை விட்டு விலகி போய் போய் கடைசியில் நீ ஒரு இடத்துக்கு வருவ பற்றியா, அங்கே நான் வந்து உட்காண்டிருக்கேங்கிறார சுவாமி. நீ எஸ்கேப்பே ஆக முடியாது ஒரு இடம் இருக்க இல்லையா, அங்கே வந்து நான் உட்காண்டிருக்கேன். நீ பஸ்மமானதுக்கு அப்புறம் உன் கர்ம வினைகள்லாம் எரிஞ்சு போயிடுத்துன்ட்டு உன்னுடைய சாம்பல் எடுத்து நான் என் உடம்புல போட்டுக்கிறேன்னு சுவாமி அவ்வளவு கருணையோடு உட்காண்டிருக்காருன்னு சொல்கிறேன். இப்போது சுடுகாட்டில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் சொல்கிறோமே, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காருண்யம், ஒரு டெப்த் இருக்குது, நமக்கு தெரியல. ஒரு விஷயத்துக்கும் பகவானோட ஒரு லீலையும் நம்ம புத்திக்கு எட்டாது. நம்மளுடைய டிபேட்டபிள் நாலேஜை வச்சுட்டு அதை பார்க்கக்கூடாது. சீதையை ராமர் வந்து கர்ப்பவதியாக இருக்கும்போது வால்மீகி ஆசிரமத்தில் விட சொன்னார், சரியா தப்பா? டாபிக் 1000 டாபிக் இருக்கே, ஏன் அதை போய் எடுக்கிறீங்க? அவா வீட்டில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கே நமக்கு தெரியல இல்லையா? நம்ம வீட்டில் நம்ம சரியாக நடந்துக்கிறோமான்னு நம்மளன்னா நம்ம கேள்வி கேட்டுக்கணும். ராமர் தப்பு பண்ணாரா, கிருஷ்ணர் தப்பு பண்ணாரான்னு ரிசர்ச் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. ஆனால் பகவான்கிட்ட சரணாகதி பண்ணினவனும் குருக்கிட்ட சரணாகதி பண்ணினவனும் குரு சொல்கிறத தெய்வம் சொல்கிறத அப்படியே கேட்பான். அந்த இடத்துல தன்னுடைய புத்தி அப்ளை பண்ண மாட்டான். தன்னோட பிள்ளை அஸ்வத்தாமன் மேலே துரோணருக்கு ரொம்ப பிரீத்தி, அவ்வளோ பிரியம். அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுத்துன்னு தெரிஞ்சால் அவர் நில கொழிஞ்சு போயிடுவார், யுத்தம் பண்ண மாட்டார். சாமான்யமாக அவரை ஜெயிக்கிறது கட்டம். ஏன்னா அவர் எதிர்க்க நின்று சண்டை போடுறோம் அவ்வளோ பேர் அவரோட ஸ்டூடெண்ட்ஸே தான். எல்லாருமே அந்த பக்கம் இருக்கிறவா இந்த பக்கம் இருக்கிறவா எல்லாருமே அவர்கிட்ட கற்றுண்டவா தான். அவர் குரு அப்படிங்கிறத வித்யா குரு, அவர் ஜெயிக்கிறது கஷ்டம். அப்போது அஸ்வத்தாமன் செத்து போயிட்டான்னு ஒரு வார்த்தை சொல்லும்படியாக கிருஷ்ண பகவான் சொல்கிறார். அஸ்வத்தாமன் உயிரோடு இருக்கான், அவன் செத்து போயிட்டான்னு சொல்லுங்கன்னு யாரை சொல்கிறார்? யார் சொன்னால் துரோணர் நம்புவாரோ இல்லையா? தர்மர் சொன்னால் நம்புவார். மற்றவாழ்லாம் கூட அகஸ்மாத்தே அதான் பொய் சொன்னால் சொல்லுவார், பொய்யே சொல்ல மாட்டார். தர்மர்கிட்ட சொன்னால் தர்மர் என்ன சொல்கிறார்? கிருஷ்ணா, நீ பகவானாக இருந்தாலும் நீ சொல்கிறது நான் கேட்க மாட்டேங்கிறார், நான் பொய் சொல்ல மாட்டேங்கிறார். ஆனால் அப்படி சொன்னாதான் துரோணரை வதம் பண்ண முடியுங்கிற நிலைமை. அப்போ பகவான் என்ன பண்ணார்? அஸ்வத்தாமன்னு பேர் இருக்கிற ஒரு யானையை பீமனை விட்டு வதம் பண்ண சொன்னார். இப்போ அஸ்வத்தாமன் செத்து போயிட்டான்னு சொல்லு, இப்போ சொல்லுவியா இல்லையா? பொய் தானே சொல்ல மாட்டேன் அப்படின்னா. ஆனால் அஸ்வத்தாமன் செத்து போயிட்டான்னு பொதுவாக அப்படி சொல்ல முடியும், இது யானை இல்லையோங்கிறார். இப்போ எப்படி சொல்லுவேன்? அஸ்வத்தாமா ஹதஹா குஞ்சரஹான்னு சொல்லுவேன். அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டான், ஒரு யானை அப்படின்னு சொல்லுவேன். சரி பரவாயில்ல சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அஸ்வத்தாமா ஹதகான்னு சொல்லி குஞ்சரகான குஞ்சரம்னு யானை அப்படி சொல்லும்போது சங்கெடுத்து பூமுன்னு ஊதி விட்டார் கிருஷ்ணர். அதுக்கு அந்த கடைசி வாரத்து காதில் விழலை. அஸ்வத்தாமா போயிட்டான்னு நினச்சின்னு துரோணர் வந்து தன்னோட வில்ல கீழே போட்டுவிட்டார், அர்ஜுனனை விட்டு அடின்னு சொன்னார். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் மகாபாரதத்தில் உண்டு. இது பார்த்தா ரொம்ப பித்தலாட்டமாக தெரியும், கிருஷ்ணரே இப்படி பண்ணலாமான்னு தெரியும். கிருஷ்ணரோட கேள்வி என்ன? நீ ஒரு பிராமணன், நீ தனுர்வேதம் கற்றுக் கொடுக்கலாம், யுத்தம் பண்ணுறதுக்கு உனக்கு ரைட் யார் கொடுத்தா? யுத்தம் பண்ண தான் பண்ணேன். ஆயுதம் இல்லாத ஒரு ஒத்த பையன் அபிமன்யுவை இத்தனை பேர் சேர்ந்து அடித்தாலே, அப்போ உங்கள் தர்மம் எங்கே போச்சு? பகவான் கேட்குறார். அதனால் நீதி அநீதின்னு ரெண்டு உண்டு பொதுவாக. கிருஷ்ணன் புதுசாக ஒன்று பண்ணார். என்ன நீதி? கிருஷ்ண நீதின்னு ஒன்று பண்ணார். அது அநீதி இல்லை, அதுக்கு அப்படி தான் பதில் கொடுக்கணும், வேறு வழி இல்லை. அதர்மம் பண்ணுறவாளை அவள் தார்மீக வழிக்கு வரலேன்னுட்டா அவளை அப்படி தான் போய் அழிக்கணும்னு இருக்கு. இது எல்லாருக்கும் பொருந்துமான இல்லை, பகவான் சொன்னார் அதனால பண்ணினான்னு வரும். அப்படி நிறைய சம்பவங்கள் மகாபாரதத்தில் நம்ம பார்க்கலாம். பரமேஸ்வரனோட லீலைன்னு எடுத்துட்டா ஒரு சிவனடியாராக வரார், அதில் காபாலிக சைவராக வரார்.
சிறுத்தொண்ட நாயனார் சரித்திரத்தில். நான் வருஷத்துக்கு ஒரு தரம் தான் சாப்பிடுவேன். அது நரப்பசுங்கிறார். ஒரு குழந்தை. எந்த விதத்தில் நியாயம்? கொலைங்கிறதே பாவம். அதில் ஒரு குழந்தைய கொன்று சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது என்ன விதத்தில் நியாயம்? அது அந்த குடும்பத்தில் அவள் அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தையாக இருக்கணுமா? இந்த கதை எப்போ சொன்னாலும் சங்கடம் தான், கேட்குறவாளுக்கு சங்கடம் தான். நடந்திருக்கு நிஜமாவே திருச்செங்காட்டாங்குடியில். அம்மா பிடிச்சிக்க அப்பா அறுக்கணுமா? அம்மாவோ அப்பாவோ அழப்படாதான். தான் பலியாகி சரியாக சமைக்கப்பட்டு ஒரு காபாலிக்க சைவருக்கு ஆகாரமாக போகிறேன்னு அந்த குழந்தைக்கு தெரியணுமா? 5 வயசுக்குள்ளே குழந்தைக்கு இருக்கணுமா? இப்படின்னு எதுவுமே ஒரு லாஜிக்கலி ஒத்துக்கவே முடியாத கண்டிஷன் போடுறார். சிவனடியாருக்கு தினம் ஆகாரம் போடணுங்கிற நியமத்தில் இருந்த சிறுத்தொண்ட நாயனாருங்கிற பரஞ்சோதி முனிவர் வேற, பரஞ்சோதி வேற. இதெல்லாம் பண்ணினார்னு சொல்லப்படுறது. இது அக்கிரமம் இல்லையோன்னா, அப்படி செத்து போன குழந்தைக்கு உயிர் கொடுக்கறதுக்கு யாரால முடியுமோ அவர் பண்ணும்போது அது அக்கிரமம் ஆகாது. பகவான் விஷயத்தில் இந்த மாணிக்கவாசக சரித்திரம் பூரா பார்த்தா, ஈஸ்வரன்கிறவர் நியதிக்கு அப்பாற்பட்டவர். அவர் வகுத்த நியதி நமக்கு, நாம் எப்படி வாழணுங்கிறதுக்கு. அந்த நியதிக்குள்ளே ஈஸ்வரனை கொண்டு வர முடியாது. அவர் எதையும் எப்படியும் மாற்ற முடிஞ்சவர். என்ன வேணாலும் பண்ணுவார். உலகத்தை உண்டாக்குவார், பரிபாலனம் பண்ணுவார், சம்ஹாரம் பண்ணுவார், சம்ஹாரம் பண்ணவர் திருப்பி உண்டாக்குவார். அவ்வளவும் அவருக்கு சாத்தியங்கிறதுனால தான் ஒரு ஆஃபீஸ்ன்னு எடுத்துட்டாலே த டாப் மோஸ்ட் போஸ்ட்டில் இருக்கிறவன்னா நினச்சதை பண்ணுவான். நாட்டில் பார்த்தா ஆட்சி பண்ணுறவா அதிகாரத்தில் என்ன வேணால் பண்ணலாம். அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் மேலான பரமேஸ்வரன் விஷயத்துலையோ, அவனோட சுரூபமாகவே இருக்கிற குரு விஷயத்துலையோ நம்ம புத்தி அப்ளை பண்ணக்கூடாது. இது ரொம்ப நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இந்த சரித்திரத்தில். ஏன்னா குதிரை வாங்கிறதுக்கு உணர்ந்த பணத்தை பூரா திருப்பணி பண்ணுறதுக்கு ஆக்ஞை பண்ணுறாரு. இவர் பண்ணிட்டாருன்னு இருக்க. பண்ணிட்டேன்னு இதையா போய் ராஜாட்ட சொன்னாரானா அப்படியும் இல்லை. ஆனால் சரி தப்புங்கிறத நான் மைண்டில் வச்சுக்கல, நீங்கள் சொல்கிறத செய்கிறேன்னு பண்ணுறார். நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமேன்னுட்டார். நல்லது கெட்டதுன்னா எனக்கு தெரியாது. நான் உங்களோட ப்ராப்பர்ட்டி. நான் உங்கள் கையில் இருக்கிற கத்தி. நீங்கள் ஆப்பிளை தான் கட் பண்ணுங்க, ஆளை தான் கட் பண்ணுங்க. ஐ எம் நாட் கன்சர்ன்ட் அப்படிங்கிற ஒரு கருவிங்கிற பாவம். மகான்கள் சரித்திரம்னு எடுத்துட்டா சமர்த்த ராமதாஸ் சுவாமி மலையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது, நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிற நினைவு இருக்கு, இருந்தாலும் சொல்கிறேன். சஜன்கட்டு மலை மேலே நடந்து போயிட்டு இருக்கார். அவர் தோளில் இருக்கிற ஷால் இப்படி பறந்து போயிடுது வெளியில், வெட்ட வெளியில் பறக்கிறது. பக்கத்தில் இருக்கிற தன் சிஷ்யன் கல்யாண் கோஸ்வாமியை கூப்பிட்டு, கல்யாணம் அதை எடு அப்படிங்கிறார். என்னத்தை எடுக்கிறது? கீழே விழுந்ததையே எடுக்க முடியும்? காற்றுல பறந்துட்டு இருக்க, இது எப்படி எடுக்கிறது? என்ன சுவாமி இப்படி போய் சொல்லிட்டு ராஜாட்ட சொல்லி வேறு சால்வை வாங்கி தரேன்னா நம்மளாம் போய் சொல்லுவோம். போயுமே இந்த பிஞ்ச சால்வைக்கு அப்படி மரியாதைன்னு நினைப்போம். அவர் என்ன பண்ணினார்? அப்படியே ஒரு தாவினார் அந்த சால்வையை பிடிக்கிறதுக்கு. வெட்ட வெளியில் கிட்டத்தட்ட 3000 அடிக்கு மேலே உயரம் மேலே அப்படியே விழுந்துட்டார் கீழே. கூட இருக்கிற சிஷ்யாலாம் பார்த்தா, என்ன குருநாதர் இப்படி பண்ணிட்டாரே, ஒரு சால்வைக்காக ஒருத்தனை சாகடிச்சு விட்டாரே, எலும்பு கூட தேராதே இந்த உசரத்தில் அப்படின்னு நினைக்கிறா எல்லாரும். அவர் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே படாமல் அவர் பாட்டுக்கு உள்ளே போகிறார். சிஷ்யாலாம் ஒருத்தர் பேசிக்கிறா, என்ன படுறது, கீழே போய் பார்க்கலாமா, என்ன உயிரோடு இருப்பானான்னு தெரியலையேன்னா. செத்து கழிச்சு ஒரு சால்வையோடு மேலே ஏறி வர்றார். என்னடா உனக்கு ஒன்றும் ஆலியாங்கிற? எப்படி ஆகும்? சுவாமின்னா என்னை குதிக்க சொல்லியிருக்காரு, என்ன அவர் காப்பாற்ற மாட்டாரா? நீங்கள்லாம் பார்த்துட்டுருக்கீள் உங்கள் பக்கத்தில் நிற்கிறாருன்னு. நான் விழுந்துட்டேன், அங்கே என்னை தாங்கி பிடிச்சார், இங்கே ஒன்றும் தெரியாமல் உட்காந்துருக்காருங்கிறார். இப்படி பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பு கூட இல்லை, பண்ணுனவனை பண்ணிடணும். அதுதான் ஸ்ட்ரிக்ட் ஒபீடியன்ஸுங்கிறது.
நமக்கு அது நினச்சி பார்க்க முடியாது. நமக்கு ஜென்ரலாகவே ஆற்றுல இருக்கிற பெரியவாளுக்கே நம்ம சொன்னால் கேட்குறது கஷ்டம். அப்புறம் குருன்னு ஒருத்தர் சொல்லி நம்ம எங்கே கேட்க போகிறோம்? பகவான் வார்த்தைக்கு எங்கே கட்டுப்பட போகிறோம் இல்லையா? ஆனால் அந்த அடக்கம்ங்கிறது முக்கியம். அடங்கி போகிறது. அடக்கம் அமரருள் வைக்கும் அடங்காமை ஆருருள் வைத்து விடுங்கிறார் திருவள்ளுவர். அந்த சப்மிசிவ் ஆட்டிடியூடுங்கிறது அவசியமானது. ஷிர்டி பாபா சரித்திரத்தில் ஒரு இன்சிடெண்ட் வரும். அவருக்கு எல்லா இனத்தை மதத்தை சேர்ந்த பக்தாலும் உண்டு. அதில் சாமான்னு ஒரு பக்தரை கூப்பிட்டு, சாமாவா மகள்சாபத்தியான்னு நினைவில்லை, ஒரு அந்தன பக்தர் அவரை கூப்பிட்டு, பக்ரீத்துக்கு ஒரு ஆடு பலி கொடுக்கணும், நீ ஒரு ஆடு வாங்கிட்டு வான்னு சொல்லுவார். நல்ல அனுஷ்டானம் உள்ள பிராமணன், ஆளாக கிடைக்கல அனுப்புறதுக்கு. அவரும் போகிறார், ஒரு ஆடு வாங்கிட்டு வர்றார். ஆடு வாங்கிட்டு வந்துட்டா அருவாளுங்கிறார் வெட்டுறதுக்கு. அருவாள் எடுத்துன்னு வர்றார். நான் சொன்னால் நீ வெட்டிடுவியா? நீ ஒரு பிராமணன், நீ பண்ணலாமா இதேங்கிறார். நீ பண்ணலாமா? ஒரு ஜீவ ஹிம்சை பண்ணப்படாது இல்லையா நீ? அவர் சொல்கிறார், எனக்கு புண்ணியம் பாவம் எல்லாம் தெரியாது பாபா, நீங்கள் குரு, ஆடு அழிச்சுனுமான அழிச்சுன்னு வந்துட்டேன், வெட்டுன்னு சொன்னால் வெட்டி விடுறேன். அதோட கயத்தை வெட்டி அதை அவுத்து விட்டுரு அப்படின்னு விட்டார். அவ்வளோதான், லீலை முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறான்னு பாப்பா இல்லையா? மகான்கள் ஒரு சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை சொல்லி பண்ண முடியாத காரியத்தை பண்ண வச்சு நம்மளுடைய சரண்டர் எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளோட ஈகோ எவ்வளோ தூரம் உயிரோடு இருக்குது, இன்னும் எப்படி எதிர்த்து பேசுகிறோம், நம்ம இல்லை எப்படி பணிஞ்சு போகிறோன்னு பாப்பா. அப்படி நடக்க முடியாத காரியத்தை அவள் சொல்லி பண்ணிவிட்டா. வசுதேவர் சொன்னார், கிருஷ்ணர் சொன்னார்னு வசுதேவர் குழந்தைய எடுத்துட்டார், ஜெயில் கதவு திறந்தது, யமுனை வழி விட்டதுன்னு இருக்கு இல்லையா? அப்படி தான் நடக்கும். இம்பாசிபிள், நான் எப்படி போவேன்னு கேட்கல இல்லையா? பகவான்கிட்ட சரண்டர் ஆனவாளோ, குருகிட்ட சரண்டர் ஆனவாளோ. அண்ணண்ட சனந்தனர் நிற்கிறார். சனந்தனா இங்கே வான்னு ஆச்சாரியால் கூப்பிட்டார் காசியில். நீங்கள் வான்னு கூப்பிட்றாலே எங்கேருந்து வருவேன்? போட்டுக்காரன் இல்லை, செத்த பெசாமல் இருங்க, நீங்கள் வரேன். எப்போ பார்த்தாலும் அங்கே தானே இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன், துணைன்னு என்ன பிடுங்கன்னு கேள்வி கேட்காம தோ வந்துட்டேன் குருநாதான்னு கங்கையில் நடந்தார். தாமர் அப்படியே அவர் காலை தாங்கிட்டு பத்மபாதர்னு பேராச்சுன்னு சரித்திரத்தில் இருக்குது. இது எப்படி முடியும் முடியாதுங்கிற இந்த லாஜிக்கை மைண்ட் யோஜனை பண்ணாது. சொல்கிறவர் யார்? குருநாதர். அவர் சொன்னால் நாம் செய்யணும், மேலே பேசவே கூடாது. சொல்கிறது யார்? பகவான் ஈஸ்வரன். அவர் சொல்கிறத நாம் செய்யணும். அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தவாளுக்கு தான் அந்த பூரண சரணாகதி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதனால் பகவான் அவளை எப்படி காப்பாற்றுவார்னா, ஒரு காரியம் பண்ணினா அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கோ இல்லையோ, அதோட விளைவுகள் இருக்கோ இல்லையோ, எவ்ரிதிங் வில் ஹேப்பன். ஆனால் தெரிஞ்சுக்கணும், ஒரு ஏச்சும் பேச்சும் இருக்கக்கூடிய விஷயத்தில் நம்மளை இறக்கி விடுவார். ஏச்சும் பேச்சும் கிடைக்கும், அடி உத கூட கிடைக்கும். ஆனால் அதில் நம்ம இன்வால்வே ஆகாமல் நம்மள்டேருந்தே விலகி இருக்காப்பில் பண்ணுவார். அதுதான் பெரிய லீலை, ரொம்ப பெரிய விஷயம். பெரியவாரோட ஒரு ஹாஸ்ய லீலை நினைவுக்கு வருது, அதனால சொல்கிறேன். நீங்கள் சாட்சாத் பரமேஸ்வரன் பகவத்பாதாள் ஆதிசங்கரே தான் நீங்கள் அப்படின்னு யாரோ சொல்கிறா. பெரியவா சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஆச்சாரியர்கள் எங்கே, நான் எங்கே, அவர் மாதிரி ஒரு குருவும் கிடையாது, அவருக்கு அமைஞ்ச மாதிரி சிஷ்யாலும் எனக்கு கிடையாது அப்படிங்கிற. பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் சொல்ல, என்ன பெரியவா அப்படி சொல்லிவிட்டேள், நீங்கள் ஆச்சாரியாலே தான், நாங்கள் எங்களால் முடிஞ்ச கைங்கரியம் நாங்கள் பண்ணிட்டு தானே இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணலை, கைங்கரியம் பண்ணலேன்னு சொல்லலைப்பா. நான் ஆச்சாரியால் இல்லை, பகவத்பாத ஆச்சாரியால் நான் இல்லை, அந்த மாதிரி சிஷ்யால் நீங்களும் இல்லை. கங்கையில் வான்னு கூப்பிட்டார், பத்மபாதர் வந்துவிட்டார் இல்லையா? யோஜனை பண்ணாமல் செய்யணுமே ஒரு காரியம் சொன்னால், பெரியவா நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். இப்போ நான் சொன்னால் செய்வேளா? செய்கிறோம். அங்கே ஒரு பாட்டி நிற்கிறா பார், ஒரு விதவியான பாட்டி, நார்மடி கட்டுண்டு மொட்டை அடிச்சுன்னு ஒரு பாட்டி அங்கே நின்றுட்டுருக்கா. அந்த பாட்டிக்கிட்ட போய், பாட்டி நீங்கள் சுமங்கலியான்னு கேட்கணுன்னார்.
வெலத்து போயிடுது. பார்த்தாலே இல்லைன்னு தெரியறது. இதை போய் ஒரு கேள்வி கேளுங்கிறாரே அவர். இது விஷமம்னு எடுத்துக்கிறதா? விபரீதமாக போயிடுமே. அதுதான் சொன்னேன், நான் ஆச்சாரியாலும் இல்லை, நீங்கள் அந்த மாதிரி சிஷ்யாலும் இல்லை அப்படின்னார். இல்லை இது எப்படி செய்யறது பெரியவா, வேறு ஏதாவது செஞ்சுருவோம், பார்த்தாலே தெரியுது அந்த பாட்டு கோச்சிக்க மாட்டாளா. வேதபுரி மாமா யோஜனை பண்ணாமல் போயிட்டார். பெரியவா சொல்லிட்டான்னு போயிட்டார். உள்ளூரில் லேசாக பயம் இருந்திருக்கும். வயசான பாட்டி அவன்கிட்ட போய் நீங்கள் சுமங்கலியான்னு கேட்கணுன்னா என்ன தைரியம் வேணும்? கிட்ட போய் பாட்டி நீங்கள் சுமங்கலியா அப்படின்னார். ஆமாம், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு விட்டான். சிச்சோ, கோச்சிக்கவே இல்லையே, உனக்கு எப்படி தெரியும்னு வேறு கேள்வி கேட்குறாள். இது என்னது? இல்லை பெரியவா விசாரிக்க சொன்னால் அவர் பகவான் அவருக்கு தெரியாது உண்டா, எங்கள் ஊர் சுமங்கலி தான் அப்படின்னு விட்டா. ஓ, சுமங்கலின்னு ஒரு ஊர் இருக்கா? அந்த ஊரை சேர்ந்தவா இந்த பாட்டி. இது பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்க. இந்த வார்த்தை விளையாட்டு ரிடில் பண்ணி நம்மளோட ஒபீடியன்ஸை டெஸ்ட் பண்ணிட்டார் அந்த இடத்துல. அதெல்லாம் பெரியவா என்னால் முடியவே முடியாது, அந்த பாட்டி நான் அடிச்சு விடுவேன், நான் போக மாட்டேன்னு சொல்லியிருந்தா போச்சு. ஒரு காமெடியாக தெரிகிறது இந்த விஷயம். இதில் குரு என்ன சொன்னாலும் சிஷ்யன் கேட்கணுங்கிறது. ஆனால் குருவும் அப்படிப்பட்டவராக இருக்கணும். அப்பேற்பட்ட குரு இருந்தால் அந்த குரு என்ன சொன்னாலும் சிஷ்யன் கேட்கணும். சாட்சாத் ஈஸ்வரனே பூமியில் அவதாரம் பண்ண ஒன்று சொன்னார்னா அது அப்படியே கேட்கணுமே தவிர மறுபேச்சு பேசக்கூடாது. அது லோக தர்மத்துக்கு உட்பட்டதாக இருக்கலாம், லோக தர்மத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம். ஆனால் சுவாமி சொல்லி ஒரு காரியம் பண்ணிட்டோம்னா அதோட விளைவுகளுக்கு பகவான் பொறுப்படுத்துகிறார். என் மனசு சொல்கிற காரியத்தை நான் பண்ணினா அந்த விளைவுக்கு நான் தான் பொறுப்படுத்திக்கணும். அது சாமி காரியம் நான் நினச்சா கூட. மாணிக்கவாசகர் சரித்திரம் எப்போ சொன்னாலுமே எனக்கு கூடவே 2 சரித்திரம் ஞாபகம் வரும். ஒன்று பத்ராஜ ராமதாஸ் சுவாமி சரித்திரம். இவர் திருப்பெருந்துறை சிவபெருமான் கோயில் கட்டினார், அவர் ராமர் கோயில் கட்டினார். இவர் ராஜாட்ட மாட்டிண்டு தண்டிக்கப்பட்டார். ஆனால் திருவிளையாட்டு புராணம் சொல்கிறது யாரையோ அடித்து உதச்சி சினிமாவில் பார்த்தா நமக்கு எப்படி அது பாதிக்காதோ அப்படி ஆயிட்டார் அவர்னு சொல்கிறது. அவர் அது ஒன்றுமே அஃபெக்டே பண்ணலைன்னு சொல்கிறது. பத்ராஜ ராமதாஸ் சுவாமி சரித்திரத்தில் அவர் அழுதார், கதறினார்னு இருக்கு. இவரும் அழுதார், என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு அழுதார். அவர் என்னால் அடி தாங்க முடியலையே ராமான்னு எழுதார். 12 வருஷ காலம் அவர் அவஸ்தைப்பட்டிருக்கார் பத்ராஜ ராமதாஸ் சுவாமி. இவர் மேட்டர் ஆஃப் ஃபியூ டேஸ் கூட இல்லை. பின்ன என்ன வித்தியாசம்? தப்புனா 2 பேரும் தப்பு, ரைட்டுன்னா 2 பேரும் தப்பு, ரைட்டு தானே, அப்படி தான் நினைக்கணும். கோவில் கட்டினது பகவானை தான் கோவில் கட்டியிருக்காருன்னா பரமேஸ்வரன் சொல்லி இவர் ஒபே பண்ணியிருக்கார், இவராக பண்ணலை. திருப்பணி பண்ணணுங்கிற எண்ணம் மனசில் இருந்தது. ப்ராபபிளி சுவாமி சொல்லலைன்னா ராஜாட்ட கேட்டு அப்புறமா அவர் பண்ணினாலும் பண்ணியிருக்கலாம், தெரியாது. ஆனால் அவருடைய அந்த லைஃபே ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகிறதுங்கிறதுனால சுவாமி ஒரு பெரிய லீலையருக்குள்ளே பொதிச்சு பண்ணியிருக்கார். பத்ராஜ ராமதாசர் விஷயத்தில் அவராக ஆசைப்பட்டு கோவில் கட்டியிருக்கார். இப்போ ராமர் ஏன் இப்படி பாராமுகமாக இருந்தார் இத்தனை வருஷம்னா ராமரோட பதில் என்ன? நானும் ஒரு ராஜ்யத்தை ஆண்ட ராஜா, ராஜ தர்மம்னா என்னன்னு எனக்கு தெரியும். நீ ராஜாங்கத்தில் வேலை பார்க்குற ஒரு அதிகாரி, ஒரு திவான், ராஜாவோட அனுமதி இல்லாமல் கோவில் கட்டினது தப்புங்கிறார் ராமர். நான் சொன்னேனா அப்படிங்கிற வேணும்னே அப்படி ஒரு பத்ராஜ ராமதாஸ் தப்பு பண்ணார் நம்ம நினைக்கக்கூடாது. பெரிய மகாத்மா, வேணும்னு அப்படி ஒரு லீலை பண்ணி காட்டார் சுவாமி. நீ ஒரு காரியம் பண்ணுறியா அதுக்கு நீ பொறுப்பு, நான் சொல்லி பண்ணுறியா நான் பொறுப்பு, என்னுடைய பிரதிநிதியான குரு சொல்லி பண்ணுறியா நான் பொறுப்பு. அப்படி இல்லாமல் உன்னுடைய உத்தியோகத்தில் பண்ணுறியா அதோட லாப நஷ்டத்தை நீ தான் சகிச்சுக்கணும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் நான் அனுகிரகம் பண்ணுவேன்னு காட்டுறார். இன்னொரு சரித்திரம், தாமாஜி பந்துங்கிற மகாராஷ்டிரா பாண்டுரங்க பக்தர். அவரும் அரசாங்கத்துக்கு சொந்தமான தானிய கடங்கள்லேருந்து தானியங்கள்லாம் பஞ்ச காலத்தை ஏழைகளுக்கு கொடுத்துட்டார். ராஜாங்க ரீதியாக அது குற்றம். முஸ்லீம் பாதுஷாட்ட வேலை பார்த்துட்டு இருந்தார். அவனுக்கு தெரிஞ்சு கோபம் வந்துடுத்து.
இத்தனை தானியம் கொடுத்ததுக்கான அபராதத்தை அவர் கட்டணம் இல்லைன்னா கைது பண்ணி கூட்டின்னு வாங்கோ, அவருக்கு நான் கடுமையான தண்டனை கொடுப்பேன். நான் கடுமையான தண்டனைன்னா அவனுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. கசையால் அடிப்பான், கழுத்தை விட்டுவான். 2 விஷயந்தான். சாக போகிறோன்னு தெரிஞ்சு போயிடுத்து. பண்டரிபுரத்துக்கிட்ட தான் மங்கள் வேடான்னு ஊர். அவன் கேட்குற தொகை இவரால் கொடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அமௌண்ட்டு தான் ஃபைனாக வைப்பான். கைது பண்ணி கூட்டின்னு போகிறத அவர் என்ன பண்ணுறார், ஒரே ஒரு தரம் கோவிலுக்கு போய் சாமியை பார்த்துட்டு வந்துடுறேன், கையில் விலங்கு இருக்கட்டும் பரவாயில்ல, நான் திருப்பி நான் வருவேங்கிற நம்பிக்கையோ இன்னொரு தரம் பாண்டவங்கனை பார்ப்பேங்கிற நம்பிக்கையோ இல்லை அப்படின்னு சொல்லி சரின்னு அலோவ் பண்ணுறா. கோயிலுக்குள்ளே போய் சுவாமிகிட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணி என்னை காப்பாற்றுன்னா அவர் கேட்கவே இல்லை. ஏழை ஜனங்கள் கஷ்டப்படுறா, தாங்க முடியல. ராஜாட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரி நிலைமை இல்லை, திறந்து விட்டுட்டேன். இது தப்புன்னு ராஜா நினச்சி அவர் எனக்கு தண்டனை கொடுக்குறதுங்கிறது அவரோட உரிமை. இப்படி தான் என் கர்மா முடிஞ்சு நான் சாகணும்னு இருந்தால் சுவாமி அது உங்கள் இஷ்டம், நான் ஒன்று தான் கேட்பேன், திருப்பி எனக்கு ஜென்மா கொடுங்கோ, உங்களையே பக்தி பண்ணுறாப்போல் ஒரு பாக்கியத்தை கொடுங்கோன்னு மட்டும் கேட்டார். வேறு ஒன்றுமே கேட்கல. ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய சாம்ராஜ்யம் அவள்து. பிடாருங்கிற சாம்ராஜ்யத்துக்கு எடுத்துன்னு போகிறா. இவரோட ஊர் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. இதெல்லாம் இந்த ராஜாவோட கிங்டம். அதில் இவர் வேற ஒரு ஊரில் இருக்கார். இங்கேருந்து எடுத்துன்னு போகிறா. அதுக்குள்ளே அங்கே ஒரு ஆள் வந்துட்டான் சபைக்கு. யாருப்பா அப்படின்னு கேட்டா. நான் ஒரு தலித் மகார். பேர் என்ன? என் பேர் விட்டு. என்ன விஷயமா வந்த? பாத்ஷா பார்க்கணும். நீ எல்லாம் பார்க்க முடியாது, விஷயமா சொல்லு. தாமாஜி பந்த் அமிச்சார், நான் அவரோட வேலைக்காரன்னா. என்ன விஷயமா வந்திருக்க? அவர் வந்து தானிய கடங்கை திறந்து விட்டதுக்கு ராஜா ஒரு அபராதம் வச்சுருந்தார், அந்த அபராதம் கட்டுறதுக்காக வந்திருக்கேன். ராஜாட்ட அழிச்சுன்னு போனான். பார்த்தா ரொம்ப சாதாரண கூலி வேலை செய்வனாட்டா இருக்கான். போய் இவன்ட்டையும் கொடுத்து விடணும், வரதுன்னு அவரே எடுத்துன்னு வரலாமே. நமக்கு வந்த தகவல் வந்து அவரால் கட்ட முடியல, கைது பண்ணி கூட்டின்னு வரான்னு தான் தகவல் வந்தது அப்படின்னு நினச்சிக்கிறார். சரின்னா அவன் பணத்தை போடுறான். அந்த விழுண்டு பையிலேருந்து பணம் வந்துட்டே இருக்கு. எண்ணிக்கோங்கிறான். ரசீது கொடுங்கோன்னு கேட்குறான். எங்கள் எஜமான் கேட்பாருங்க, நான் அவர்கிட்ட வேலை செய்கிறேன் அப்படிங்கிறான். ரசீது கொடுத்துட்டா, எடுத்துன்னு போயிட்டான். இவன் அதுக்கப்புறம் இவரை கைது பண்ணி கூட்டின்னு வரா. அப்பா அவரை விட்டுடுங்கப்பா, அவர் பணம் கட்டிட்டார். இல்லை, எங்கிட்ட பணம் இல்லையா, அவ்வளோ பணம் எங்கிட்ட ஏது, நான் தண்டனைக்கு உட்பட்டு தான் வந்திருக்கேன். இல்லைப்பா, உன்னுடைய வயலில் வேலை செய்கிறவன் விட்டுன்னு ஒரு மகார் ஒருத்தன், அவன் வந்து கொடுத்துட்டு போயிட்டான். நான் ரசீது கொடுத்துருக்கேன், பணமெல்லாம் இங்கே இருக்கு பார். இனிமேல் இப்படி பண்ணாத, நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கேன், பணமும் கட்டிவிட்டேன், நான் ஒன்று ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அழுக வருது. ஆனால் யோஜனை பண்ணார், நிஜமாகவே அவரோட வயலில் விட்டுன்னு ஒரு மகார் வேலை செய்கிறான், தெரியாத ஆள் இல்லை, அவனுக்கு ஏது இவ்வளோ காசு, அவன் எப்படி வந்து கட்டியிருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு திருப்பியும் வரும்போது பாண்டவனை நமஸ்காரம் பண்ணுறதுக்காக சன்னதிக்கு வரார். பூஜை பண்ணுறவாள்லாம் சொல்கிறா, பகவானுடைய வஸ்திரத்துக்குள்ளே ஒரு ரசீது இருந்தது. பார்த்தோன்னே அழுக வந்துடுத்து. அப்போது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக திருப்பி ஊருக்கு வந்தார். விட்டுவை கூப்பிட்டார். விட்டு, நீ போய் ராஜாட்ட தான் பணம் கொடுத்தியான்னு. எங்கிட்ட ஏது சாமி காசு அப்படின்ட்டான். அப்போது பகவானோட கருணையை நினச்சி அழறது என்ன சொல்கிறார், நீ பணம் கொடுத்துட்டேங்கிறதுக்காக நான் அழலை, என்னோட வேலைக்காரன்னு சொல்லினுட்டியே. அத்தனை தேவர்களும் உனக்கு வேலைக்காரன் இல்லையா, எனக்கு வேலைக்காரன் நீ சொல்லிப்பியான்னு அழுதாராம். இது மூணும் ஒரே மாதிரி ஐடென்டிக்கலாக இருக்கிற இன்சிடென்ட்ஸு. என்ன டிஃபரன்ஸ் கேட்டால், சாமி சொல்லி ஒருத்தர் கோவில் கட்டினார், தன் ஆசைக்கு ஒருத்தர் கோவில் கட்டினார், பசிச்ச ஏழைகளுக்கு ஒருத்தர் சாப்பாடு போட்டார். 3 பேர் ராஜாங்க பணத்தை அவ விருப்பத்தில் எடுத்தாப்பில் தான் குற்றச்சாட்டு. மாணிக்க வாசகருடைய தப்புக்கு ராஜ தண்டனை கிடச்சிது, அந்த தண்டனை அவரை பாதிக்கலைன்னு திருவிளையாடு புராணம் சொல்கிறது. பத்ராஜ் ராமதாசருக்கு தண்டனை கிடச்சி 12 வருஷம் கழிச்சு ராமரே நேர வந்து ராமலக்ஷ்மணால் வந்து அந்த பணத்தை கட்டி அவர் விடுவிச்சான்னு சொல்கிறது. தாமாஜி பந்துக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகிறதுக்குள்ள தான் போய் ஃபைனை கட்டிவிட்டார்னு வருது. அப்போ எடுத்துட்ட காரியம் என்ன, எதுக்கு பகவான் எப்படி அனுகிரகம் பண்ணுறான், எந்த காரியத்தை எப்படி பண்ணணுங்கிறத நமக்கு காட்டுறதுக்காக தன் அடியார்கள் மூலமாக சுவாமி பாடம் எடுக்கிறாரே தவிர இதில்
இவர் குத்தவாளி, இவர் பண்ணது கரெக்டு, இவர் பண்ணது தப்பு நம்ம சொல்ல முடியாது. ஈஸ்வர ஆக்ஞை, பகவானோட ஆக்ஞை, குரு ஆக்ஞைன்னு வந்துட்டுனா அந்த இடத்துல லாஜிக்கல் ஆர்குமெண்ட்ஸ்க்கெல்லாம் இடம் கொடுக்க முடியாது. சுவாமி இவரை பண்ணுன்னு நியமிக்கிறார். வள்ளல்வாத ஊர் முனிகளும் மன்னவன் பரிமா கொள்ள நல்கிய பொருளெல்லாம் குருந்தில் ஆண்ட பிள்ளை வான்மதி சடைமுடிய பெருந்துரை மறையோர்க்கு உள்ள ஆதரம் பெருகமுன் வேண்டி ஆங்கு உய்ப்பார். சுவாமி எப்படி சொன்னாரோ, குருந்த மரத்தடியில் இருந்த அழகான ஒரு இளைஞராக, ஒரு குருநாதனாக சந்திரசேகரனா சுவாமி தரிசனம் கொடுத்தாரே, அந்த சுவாமி சொன்னபடிக்கு கோவில் திருப்பணிகள் பண்ணி, வைதிகாலுக்கெல்லாம் நிறைய சம்பாவனை பண்ணி, ஆகமம் தெரிஞ்சவாளுக்கெல்லாம் நிறைய சம்பாவனை பண்ணி, கோவில் திருவிழாக்கள்லாம் நடத்தி, அந்த பணத்திலேருந்து எடுத்து செலவு பண்ணணும்னு நினச்சிட்டு பணத்தை பூரா செலவு பண்ணிட்டார். சிறந்த பூஜைக்கும் திருவிழா சிறப்புக்கும் செல்வம் நிறைந்த ஆலய திருப்பணி திறத்துக்கும் நிரப்பி அறம் தவாத பேரன்பருக்கும் செலுத்தி, இந்த தர்மத்தில் யாரெல்லாம் இருக்காளோ அந்த அடியார்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாராம். அத்தலத்தே உறைந்து அவார இன்னனம் ஒழுகுநாள் கழிப்பார். எந்த சிந்தனையும் இல்லாமல் ஜம்முன்னு எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கார். ஓஹோன்னு திருப்பணி பண்ணி, சுவாமிக்கு வாகனங்கள்லாம் பண்ணி, திருவிழாக்கள்லாம் நடத்தி. அதனால் என்ன தெரியறதுன்னா, இது ஏதோ ஒரு ஆடி மாதத்துக்கு 1 மாதம் 2 மாதம் முன்னாடி நடந்த சமாச்சாரம் மாதிரி தெரியல. குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது ஆகியிருந்திருக்கணும், தெரியல. ஒரு ஆடி முடிஞ்சு இவர் கிளம்பி அடுத்த ஆடியில் வரும்னு சொன்னாரோ என்னமோ தெரில. ராஜா ஆடி போயிட்டான். இங்கே அமக்களமாக நடக்கிறது, உற்சவம் பிரமாதமாக நடக்கிறது. இது பாண்டியனோட பணத்தை எடுத்து செலவழிக்கிறோங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை. அவருக்கு என்ன தோணித்து, இத்தனைக்கும் உரிமையாளன் சுவாமி தானே, சுவாமி காசு எடுத்து சுவாமிக்கு கொடுத்துட்டு இருக்கோம். புரந்தரதாசர் சொல்ற, ஹரிய கருண தொழாத பாக்யவ ஹரி சமர்ப்பணம் ஆடி பதுக்கிறோங்கிற. எப்படி சந்தியாவந்தனம் பண்ணுறத குளத்துலேருந்து ஜலத்தை எடுத்து குளத்திலேயே விடுறாப்புல. சுவாமிகிட்டேருந்து கிடைச்ச செல்வத்தை நீ சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுற, நீ என்ன பண்ணிவிட்டேன்னு கேட்குற. அதெல்லாம் வரணும் பாவனை இல்லையா? கொடுத்துருக்கேன் சார், டொனேஷன் கொடுத்துருக்கேன் சார், ஒரு 5000 கொடுத்துருக்கேன், 50,000 கொடுத்துருக்கேன்னா உனக்கே அவன் தானே கொடுத்துருக்கான். அதுலேருந்து அவன் அள்ளி கொடுத்ததுலேருந்து நீ கிள்ளி கொடுத்துருக்கேன், கொடுத்து விட்டு சொல்லிட்டோன்னு பெருமை வேறையா? அப்படி பாண்டியனோட பணம்னு நினைக்காமல் பகவானோட பணம்னு நினச்சிண்டு ஆனந்தமாக செலவு பண்ணி சுவாமி சொன்ன கைங்கரியமெல்லாம் பண்ணார். இது வெளியில், உள்ளுக்குள்ளே என்ன, நீங்கள் சொன்னதெல்லாம் நான் பண்ணிட்டேன், இன்னும் என்னை விட்டு வச்சிருக்கேன். நான் இந்த உற்சவத்தில் சந்தோஷப்பட்டுன்னு இப்படியே இருந்துட மாட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே ஒரு உற்சவத்தை எனக்கு நடத்தி காட்டிட்டே இல்லைங்க, அதை பார்த்துட்டேன் நான். கோவிலில் பார்த்து கணத்தில் போட்டுக்கிற கேட்டகரியில் என்ன நீங்கள் வைக்க முடியாது. இதில் திருப்தி அடைகிற ஆள் இல்லை. நீங்கள் சொன்னேன்னு அதனால் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு நீங்கள் தான் வேணும், உங்களை தவிர எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதி உள்ளுக்குள்ளே அந்த உருக்கம் இருக்குது. வெளியில் காட்டிக்காமல் காரியங்கள் பண்ணணும் இல்லையா? அதுக்காக இவ்வளவும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி அவ்வளவு காரியங்களும் அழகாக நடத்திட்டார். ஆடி மாதமும் வந்து விட்டது. இவர் சொன்ன ஆடி மாதம் வந்துடுத்து. ராஜா என்ன பண்ணா, திருவாத ஊராரையும் காணோம், குதிரையும் காணோம். சொன்னவா சொல்கிற தகவல்லாம் ஒன்றும் திருப்திகரமாக இல்லை. சரி, ஓலை அனுப்புவோம். இங்கேருந்து ஓலை அனுப்பிச்சான். ஆடி மாதம் வந்து எடுத்து ஏன் குதிரை வரல அப்படின்னு அனுப்பிச்சான். என்ன பண்ணுவா, சரண்டர் ஆனவா என்ன பண்ணுவா, ஓலை எடுத்துன்னு சாமிட்டு போயிட்டார், அவ்வளோதான் இல்லையா? சன்னதிக்குள்ளே போய் இப்படி வந்திருக்கு, என்ன பதில் சொல்கிறதுன்னு கேட்குறார். என்னாயகனே பொன்னாடரேரே ஏறு கொடி உயர்ந்த மன்னா தென்னா பெருந்துரையம்மணியே, வழுதி பொருளெல்லாம் நின் ஆலயத்தும் நின் அடியாரிடத்தும் செலுத்தும் நெறியளித்தாய். நீங்கள் சொன்னபடி பண்ணிட்டேன். என்னுடைய
டிஸ்கிரிப்ஷனே கிடையாது. கோவிலுக்கு பண்ண சொன்னால் பண்ணிட்டேன், அடியார்களுக்கு கொடுங்கள் கொடுத்துட்டேன். இப்போ அவன் காசுன்னு நினச்சி நம்ம கேள்வி கேட்குறான். நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. பின் நான் அவனுக்கு என் கொண்டு பரிமா செலுத்த பெறுமாறே. அவன் குதிரை கேட்குறான், நான் என்ன ரிப்ளை பண்ணுறது? என் காசெல்லாம் எடுத்து இப்படி பண்ணிட்டேனே, ஏன் என் மூளை இப்படி மழுங்கடிச்சு விட்ட, நீ காசை குடியான்னுலாம் கேட்கல. பகவான் பண்ணுறதுல சரி தப்புன்னு ஆராய முடியாது. நினைவுக்கு வருது ஒரு சம்பவம் சொல்கிறேன். சமர்த்த ராமதாஸ் சுவாமி சரித்திரத்தில் காட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கார். ஒன்றும் கிடையாது, அடர்ந்த வனம். பக்கத்தில் ஒரு குகை இருக்குது, நதி ஓடுறது. அங்கே உட்காந்து இப்படி நிஷ்டையில் இருக்கார். பக்கத்தில் சிஷ்யர் கல்யாண் கோஸ்வாமி இருக்கார். சமர்த்த ராமதாஸ் சுவாமி தரிசனம் பண்ணணும்னு 2000 குதிரை வீரர்களோட சிவாஜி அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு வழியாக அவரை கண்டுபிடிச்சுட்டார். நமஸ்காரம் பண்ணார். நீங்கள் உங்களை குருவாரம் உங்களை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தேன். அப்படியா, நல்ல மத்தியான நேரம் வந்திருக்கியே, குளிச்சுட்டு வா சாப்பிட்லாம் அப்படின்னார். ஒன்றுமே இல்லை, அங்கே வெறும் காடு, ஆசிரமம் இல்லை. அவராவது ஏதாவது இலையோ பழத்தையோ தின்னுட்டு சும்மா இருந்துருவார். நம்மளாம் நன்னா சாப்பிட்றவா, அடுத்தது இவ்வளோ பேருக்கு வேறு கொடுக்கணுமே. அதனால் இருக்கட்டும் சுவாமி, நீங்கள் சொன்னதே சாப்பிட்டாப்பில் ஆச்சு. என்ன அப்படி சொல்கிற நீ? ராமர் பிரசாதம் சாப்பிடு அப்படிங்கிறார். எங்கூட 2000 பேர் இருக்கா. ஆஹா, நீ பெரிய ராஜா, அதுக்காக அப்படி சொல்கிறியா? உன்னை விட ராமன் பெரிய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாண் இவா 2000 பேருக்கு ஆகாரம் தயார் பண்ணு அப்படின்னார். ஒரு மணி அரிசி கிடையாது, காய்கறி கிடையாது, ஒன்றும் கிடையாது, அடுப்பு கிடையாது. அவர் என்ன பதில் சொல்கிறார்? சரி சுவாமி, அவளெல்லாம் குளிச்சுட்டு வர சொல்லு, நீங்களாம் நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு வாழ்ந்துருங்க, ஆகாரம் தயாராக இருக்குது. போயிட்டா. இவர் பாட்டுக்கு மாலையை ஒட்டின்னு உட்காந்துருக்கார். சமர்த்த ராமதாஸ். கல்யாண் கோஸ்வாமி, என்ன சுவாமி அவன் வந்துருவாளே, நான் என்ன பண்ணட்டும்னு பதைக்கலை. நீங்கள் சொன்னேள், உங்கள் வார்த்தை நிஜமாகும். எப்படி பண்ண போகிறேன் உங்களுக்கு தான் தெரியும், என்னோட பாதரேஷன் இல்லை. அவர் பேசாமல் நின்றுட்டுருக்கார். இவர் கொஞ்சம் கழிச்சு திரும்பி பார்த்து, என்ன கல்யாண், அவளெல்லாம் சாப்பிட வர சொல்லிட்டியே, வந்துருவாளே, இப்போ என்ன பண்ண போகிறேன்? நான் என்ன பண்ணுறது, என்ன போய் பொம்பளை மாட்டுறே அப்படி கேட்கல. என்ன சொன்னார்? என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்கிறேன், அவ்வளோதான். தன்னுடைய மைண்ட் அப்ளிகேஷனே கிடையாது. அவர் கடன் சிரித்தார். பக்கத்தில் ஒரு குகை பாறை போட்டு மூடி இருக்கு பார், அந்த பாறையை நகர்த்து அப்படின்னார். நகர்த்தினார். உள்ள 2000 பேருக்கு அண்டா அண்டாவை சமைச்சு வச்சுருக்கு, 2000 இலை போட்டிருக்கு, 2000 பீடா மடித்து வச்சுருக்கு. அவர் ஆச்சரியமே படலை. சிவாஜி வந்தார், பார்த்தா தயாராக இருக்குது. கல்யாண் கோஸ்வாமிகிட்ட கேட்டார், இப்பேற்பட்ட ஒரு சாப்பாடு இங்கே இந்த காட்டுக்குள்ளே யார் வந்து பண்ணினா, எப்படி இவ்வளவும் தயாராச்சுன்னா வரப்போறேன்னு அவர் சுவாமிக்கு முன்னாடியே தெரியுமா, எவ்வளோ நேரம் ஆகும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னார். கல்யாண் கோஸ்வாமி சிரிச்சுட்டே சொன்னார், சுவாமி குரு கிருபையோட மதிப்பு தெரியாமல் தான் இப்படி பேச முடியும், நீங்கள் இப்படி பேசலாமா? குருநாதர் நினச்சா என்ன பண்ண மாட்டார். ஒரு சங்கல்பத்தினால எதையும் பண்ண முடிஞ்சவா தானே மகான்கள். இப்போ நமக்கும் அவளுக்கு வேறு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு சங்கல்ப சித்திங்கிறது அவளுக்கு உண்டே. நினச்சா நடந்துடுத்தோம். அவள் நினச்சா நினைக்கிறது நடக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அவளையே நினச்சிட்டு இருக்கணும், அவ்வளோதான் நமக்கு வேலை. நமக்கு ஒன்றுங்கிறத அவள் நடத்தி கொடுத்துருவா. அப்படி சுவாமி சொன்னதை பண்ணிட்டார். பதில் என்ன? சுவாமிகிட்ட போய் நிற்கிறார். வழுதி பொருளெல்லாம் நின் ஆலயத்தும் நின் அடியாரிடத்தும் செலுத்தும் நெறியளித்தாய், பின்னான் அவனுக்கு என் கொண்டு பரிமா செலுத்த பெறுமாறே. பரிமான்னா குதிரை. இந்த குதிரைகள்லாம் எப்படி கொண்டு கொடுக்கறது சுவாமி, நீங்கள் சொல்லுங்கோ அப்படிங்கிற. சுவாமி சொல்கிறார், குதிரைகள்லாம் வரும் அப்படின்னு ஓலை எழுதி அனுப்பிச்சிருவோன்ட்டார். வரும்பா, அனுப்பிச்சிடும், ரிப்ளை பண்ணிவிடும். ஒரு ஆள் வந்திருக்கான், அவனுக்கு மெசேஜ், குதிரைகள் விரைவில் வரும், அனுப்பிச்சிட்டார். விரைவுன்னா எப்போ என்ன ஒன்றும் தெரியாது, என்ன பண்ணார் தெரியாது. காசு பூரா செலவழிஞ்சுடுத்தோம். சுவாமி தான் பொறுப்பு. ஆனால் சாமிகிட்ட போய் என்னை இப்படி வம்பில் மாட்டி விட்டுட்டியே அப்படின்னு புலம்பலை. அவர் பாட்டுக்கு பேசாமல் இருந்துட்டார். இந்த ஓலை கிடச்ச உடனே பாண்டியன் பார்த்தான், இல்லை இவாள்லாம் ஏதோ தப்பாக சொல்கிறா,
அவர் கோவிலில் அழட்டும் விழட்டும் உருகட்டும், அது அவரோட இஷ்டம். என்னோடய காரியத்தை ஒழுங்காக பண்ணிட்டாரா அதுதான் நான் பார்க்கணும். அவர் எதுவும் ஏற்பாடு பண்ணியிருக்கார், இல்லைன்னா அவர் நல்ல மனுஷன், குதிரை வரும்னு சொல்லுவாரா அப்படின்னு ராஜா கொஞ்சம் ஒரு பாதி சந்தோஷம் அப்படி இருக்கான். கோவிலில் ஒரு பாட்டுக்கு படுத்துன்னு இருக்கார். அன்றைக்கி ராத்திரி கனவுல சுவாமி வந்து எப்படி வந்தார்னா, குருந்த மரத்தடியில் தரிசனம் கொடுத்த குருநாதராகவே வந்து தரிசனம் கொடுக்குறார். நீ கிளம்பி போ, பாண்டி நாட்டுக்கு போ, குதிரையோடு நான் பின்னாடி வரேன் அப்படின்ட்டு. சரி, குதிரை வரும்னு சொல்லிட்டார். குதிரையோடு தான் இவர் போகணும் நியாயமாக. ராஜா அடுத்த கேள்வி கேட்பான், திருப்பரந்துரை சிவபெருமான் குதிரையோடு வருவார்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டா. ஆனால் இவருக்கு நம்பிக்கை இருக்கு. சுவாமி ஒரு வார்த்தை சொன்னார்னா, யாருடைய எண்ணத்திலேருந்து எல்லாமே உதயமாச்சோ, இந்த உலகத்துக்கே ஆதி காரணமானவர் யாரோ அவர்னா சொல்கிறார். வேறு யார் மூலமாகவும் இல்லை, சுவாமிகிட்டேருந்து மெசேஜ் வருது இவருக்கு, அப்படியே நம்புகிறார். சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கிட்டு கார்த்தால ஏந்து ஸ்நானம் பண்ணி சுவாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கோவிலேருந்து கிளம்புறார். பல காத தூரம் தாண்டி தான் வந்திருக்கார். மதுரையிலேருந்து திருப்பரந்துரைக்கு கிளம்பி போகிறார். மதுரை வந்து அடைஞ்சிட்டு வெளியிலேருந்து முதல்ல கோபுர தரிசனம் பண்ணினார். ராஜா போய் பார்க்கணும் இல்லையா, அவன்கிட்ட ரிப்ளை பண்ணிவிட்டு சுவாமி தரிசனம் பண்ண போனோம். நேராக ராஜா போய் பார்க்க போனார். ராஜா ரொம்ப சந்தோஷமாக அவரை ரிசீவ் பண்ணான். அவர் கூட போனவா நிறைய பேர் வீரர்கள் அங்கே இருக்கா. ஆள் என்ன பண்ணினார்னே தெரியல. ஒற்றர்கள்லாம் வேறு மாதிரி நியூஸ் எல்லாம் வருது நமக்கு. கோவில் கட்டின்னு இருந்தார், கும்பாபிஷேகம் பண்ணினார், வைதிகாலுக்கெல்லாம் தானம் பண்ணார்னு வருது. சொந்த காசா ராஜா காசான்னு தெரியல. குதிரை வந்து இறங்கினாப்பில் தகவல் வரல. மனுஷன் ஜம்முன்னு நெத்தி நிறைய விபூதிட்டுன்னு சிரிச்சுட்டு வராரு. பார்ப்போம் என்ன தைரியம் இருக்குது. இல்லை நிஜமாக குதிரை ஏற்பாடு பண்ணிட்டாரோ நமக்கு தான் தெரியலையோ என்னமோ. எவ்வளவு கஜானாலேருந்து பொண்ணு எடுத்துன்னு போனேள், எவ்வளோ குதிரை வாங்கியிருக்கேள் அப்படின்னு ராஜா கேட்குறான். 19 ரூபா குதிரை வந்து கொடுத்தா வந்துட்டே இருக்குது. இந்த பதிலை எத்தனை தரம் சொல்கிறது. அதனால் எவ்வளவு எடுத்துன்னு போனேள், அதுக்கேற்றாப்பில் எவ்வளோ குதிரை வாங்கினேள். அவர் சொன்னார், ஏராளமான பொண்ணு எடுத்துகிட்டு போனேன், நீங்களே அப்படி எனக்கு உரிமை கொடுத்துருந்தேன், எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்லியிருந்தேன், அப்படி எடுத்துன்னு போனேன். வரப்போகிற குதிரைகளுடைய விலை மதிப்பு சொல்ல முடியாது. எப்படி இப்படி பொய் சொல்லலாம் அவர்? குதிரையோட மதிப்பு அவருக்கு ஏன்னா சுவாமி குதிரையோட வரேன்னு சொல்லிட்டார், அது நடந்துடும். நம்ம நடந்ததை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும். சுவாமி சொன்னால் அது நடந்துடும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அவர் சொன்ன வாக்கு சத்தியமாயிடும். நம்ம சத்தியத்தை தான் சொல்லணும், நம்ம நிலைமை வேற. அப்படி சுவாமியே குதிரை கொண்டு வரான்னு அந்த குதிரையோட வேல்யூ எப்படி இருக்கும் நினச்சி பார்க்க முடியுமா? எங்கேயோ அங்கங்கே கொள்ளு கிடைக்காம திண்டாடின்னு இருக்கிற நோஞ்சான் குதிரையை எடுத்துன்னு வருவார். எப்பேற்பட்ட குதிரையாக இருக்கும். அதனால் விலை மதிப்பு இல்லாத நீங்கள் கொடுத்த சொர்ணத்துக்கும் மேலான குதிரைகள் வரப்போகிறது. அதனால் உங்களுக்கு பெரிய குதிரைப்படை உள்ளவருங்கிற துரங்கபதிங்கிற பட்டம் கிடைக்க போகிறது. நீங்கள் என்ன பண்ணுங்கோ, குதிரைகள்லாம் வந்தால் கட்டுறதுக்கு லாயமெல்லாம் தயார் பண்ணுங்கோ, தண்ணி குடிக்கிறதுக்கான பெரிய தொட்டிகள்லாம் தயார் பண்ணுங்கோ, அதுகள் கொள்ளெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கோ அப்படின்லாம் சொல்லிவிட்டு ராஜாவும் அந்த குதிரை பார்த்துக்கக்கூடிய அந்த படையை சேர்ந்தவாட்ட அந்த ஆணையை பிறப்பிக்கிறார். சந்தோஷமாக இருக்கார். இவர் கிளம்பி கோவிலுக்கு வரார், சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு வரார். பொன்னம் கமலம் தடம்படிந்து புழைக்கை மத மாமுக கடவுள் தன்னம் கமலச்சரண் இறைஞ்சி தனியே முளைத்த சிவ கொழுந்தை மின் அங்கையற்கண் கொடி மருங்கில் விளைந்த தேனை முகத்து உண்டு முன்னம் கருத்தும் மொழி உடம்பு மூன்றும் அன்பாய் தோன்றினார். பொன்னங்கமலம் தடம்னா பொற்றாமரை குளம், அதில் ஸ்நானம் பண்ணிட்டு புழக்கை
மத மாமுக கடவுள் விக்னேஸ்வர பகவானை வணங்கி. மாணிக்க வாசகரோட காலத்தை ஆராய்ச்சி பண்ண நிறைய பேர் அவளும் கன்ஃபியூஸ் ஆகி அடுத்த வாழையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கா. மூவருக்கும் முந்தின காலம்தான் அப்படிங்கிறது சிறந்த தமிழ் அறிஞர்களாகவும் சிவனடியார்களாகவும் இருக்கிறவாளோட கருத்தாக இருக்கு. இவர் காலத்தில் விநாயகர் வழிபாடு கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்றா. ஆனால் இவரோட பாடல்களில் திருவாசகத்தில் சொல்லப்படலையே அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நான் திருவிளையாடு புராணத்துடைய மாணிக்க வாசக சரித்திரத்தோட ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். இதுக்கு பதில் அவர் விநாயக பெருமானை வணங்கினார் கோவில்லன்னு சொல்லி பரஞ்சோதி முனிவர் எழுதுகிறார். அந்த மீனாட்சி அம்மன் கோவிலோ அதில் இருக்கிற சன்னதிகளோ அவர் உண்டாக்கினது இல்லை, முன்னாடியே இருந்திருக்கு. திருவாசகத்தில் ஏன் சொல்லப்படலை? திருவாசகம் பூரா நாயகனை பிரிஞ்ச நாயகியுடைய கதறல், நாயகன் பண்ணின லீலைகளுடைய அனுபவம், இவ்வளவுதான் இருக்கும். இதில் மற்ற விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அது பூரா பார்த்தா ஒரு ஜீவன் சிவத்தை அடையிறதுக்கு துடிக்கிற துடிப்பு தான் இருக்குங்கிறது. அந்த இடத்துல மற்ற விஷயங்கள் வர்றதுக்கு முடியாதுங்கனால ஒரு காப்பு செய்யுள் எழுதி விநாயக பெருமானை வணங்கி அந்த சம்பிரதாயத்தை அவர் ஃபாலோ பண்ணலை. அதனால் அவர் காலத்தில் விநாயகரே இல்லைன்னு சொல்கிறது ஒரு அபத்தமான ஒரு ஆராய்ச்சி. அதுக்கு என்ன பிரமாணம்னா பரஞ்சோதி முனிவரோட திருவிளையாட்டு புராணமே பிரமாணம். இவர் அப்புறமா வந்தவராக இருந்தால் கூட தனக்கு முன்னாடி நடந்த காலத்துக்கு உள்ளதெல்லாம் மீனாட்சி அனுகிரகத்தினால தான் எழுதுகிறாருன்னு வரும்பொழுது விநாயகரை வணங்கினார்னு இந்த பாட்டில் வருது. இதே மாதிரி குதிரை வாங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் வர்ற பாட்டிலையும் அது வருது, விநாயகரை வணங்கிட்டு தான் கிளம்பினார்னு வருது. அதுக்கப்புறம் பகவானுடைய சரணாரவிந்தத்தை நமஸ்காரம் பண்ணுறார். யாரை பற்றி சொல்கிறாருங்க? தனியே முளைத்த சிவக்கொழுந்துங்கிற சோமசுந்தரேஸ்வரர் ஸ்வயம்பு மூர்த்தி, ஒரு லிங்கம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணின சுவாமி இல்லை, அப்படி முளைத்த சிவக்கொழுந்து. அவரும் அங்கையர் கண்ணியாகிய மீனாட்சியையும் நமஸ்காரம் பண்ணி அந்த இடத்துல சுவாமியை ரசித்து தரிசனம் பண்ணினாருங்கிறது எப்படி சொல்கிறார் அப்படின்னா, மீனாட்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவக்கொழுந்தை தேனைங்கிறார். சிவபெருமான் தேனாக இனிக்கிறார். அதை சாதாரண தேனை வாயால் சாப்பிடலாம், இந்த தேனை முகத்தால் உண்டாருங்கிறார். தரிசனத்தினால அனுபவிக்கிறாராம் சுவாமியுடைய அழகை. அப்படி அனுபவித்து முன்னம் கருத்தும் மொழி உடம்பு மூன்றும் அன்பாய் தோன்றினார். உடம்பு பூரா சிவபக்தியில் அப்படியே பொலிஞ்சு தேஜோமயமாக இருக்குது. கண்ட தாரதாரியாக ஜலம் வருது, வாக்கில் நாமா வருது, மனசு பூரா சுவாமியை நினச்சின்னு இருக்கு. அப்படி மனம் வாக்கு காயம் மூணுத்தினாலையும் அன்புமயமாக மாணிக்க வாசகர் நின்று சுவாமியை ஸ்துதி பண்ணுறார். மன்னே என்னை ஆட்கொண்ட மணியே வள்ளி மன்றாடும் மன்னே அடியேன் வேண்டியவாறு அரசன் ஈந்த நிதியெல்லாம் முன்னே கொண்டு என் பணி கொண்டாய் முனியாது அரசன் இனி மகிழ என்னே புரவி வரும் வண்ணம் என்று வேண்டி நின்றிடலும். அப்பனே என்னை ஆட்கொண்ட மணியேங்கிற, நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அவன் மன்னன், எனக்கு மன்னன் யார்? நீங்கள் தான், நான் உங்களோட பிரஜை. அவன்கிட்ட வேலை செய்கிறாப்புல நீங்கள் என்னை வச்சிருக்கள், அதுக்காக நான் செய்கிறேன். அந்த ராஜா கொடுத்த நிதியெல்லாம் நீங்கள் சொன்னபடி பணி பண்ணியாச்சு. இப்போ அதில் குதிரை வாங்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும், என்னை இயக்கிற உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ குதிரை வேணும்னு ராஜா கேட்குறார். வரும்னு சொல்லுன்னு நீங்கள் ஓலை எடுத்து அனுப்ப சொல்லிட்டேன், அனுப்பிச்சுட்டேன். இப்போ நேர போ, நான் பின்னாடி வரேன்னு வந்துட்டேன். இப்போது நீங்கள் வரணும் குதிரையோட. எப்படி அனுகிரகம் பண்ண பொருள்? ராஜாவுக்கு அவர் கோவப்படாமல் நான் பதில் சொல்லணுமே அப்படின்னு தயவாக கேட்குறார். ஆனால் சுவாமியோட அருளில் பூர்ண நம்பிக்கை இருக்குது. கைவிட மாட்டார் சுவாமி, எப்படியும் பண்ணிடுவார். உடனே சுவாமிகிட்ட இந்த அசரீரி வாக்கு கேட்கறதான்.
மெய்யன்புடையாய் அஞ்சலை நீ வேட்ட வண்ணம் விண் இரவி வையம் பறிக்கும் பரியனைய வயமா கொண்டு வருதும் என ஐயன் திருவாக்கு அகல் விசும்பால் எழுந்ததாக அது கேட்டு பொய் அன்பு அகன்றார் சிவன் கருணை போற்றி மனையில் போயினார். மெய்யன்புடையாய், நிஜமான பக்தி இருக்கிற மணிவாச்சகா பயப்படாதே அப்படிங்கிற. நமே பக்த பிரணஷதிங்கிறார் கீதையில் கிருஷ்ணர். என் பக்தன் ஒரு நாளும் அழிவடைய மாட்டான். காரைக்காலம்மையார் கேட்கிறா, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றாருங்கிறார். அன்புங்கிறது உலக பொருள்கள்கிட்ட வச்சுட்டா இறக்கிற அன்பாயிடும். இறக்கிற பொருளில் அன்பு வச்சுட்டா. இறைவனிடத்துல மாறாத அன்புனா இரவாத அன்பு இல்லையா? அதனால நீ மெய்யன்புடையவன், நிஜமான பக்தி உடையவன், பயப்படாத. நீ சொன்னபடியே விண் இரவி அப்படிங்கிறார். சூரியனுடைய 7 குதிரைகள் எப்படி இருக்கும்னு நீ படிச்சிருக்க இல்லையா? அந்த மாதிரி குதிரையோடு நான் வரேன். சாதாரண குதிரை இல்லை, விண் இரவி வையம் பறிக்கும் பரியனை, அப்பேற்பட்ட குதிரையோட நான் வரேன், நீ பயப்படாத அப்படின்னு சுவாமி உத்தரவு கொடுக்குறார் அவருக்கு. இது கேட்டு பொய்யன்பு அகன்றார் சிவன் கருணை போற்றி மனையில் போயினாருங்கிறார். அது என்ன பொய்யன்பு அப்படின்னா, அவர் நினச்சிக்கிறார் என்னோடது மெய்யன்பு இல்லை பொய்யன்புன்னு. நிஜமான அன்பு இருக்கிறதா சுவாமி சொல்லிட்டார். நீ பெரிய பக்தன்னு எனக்கு தெரியும், நான் அப்படி இல்லைன்னு. அப்படி இருந்திருந்தா ராஜா அப்படி கேட்குறாரே நான் என்ன பண்ணுவேன்னு கூட நான் கேட்டிருக்கக்கூடாது. கேட்டேன்ல, கொஞ்சம் பொய் அதில் இருக்கு. ராஜா கேட்டார்னா சுவாமி சொல்லிட்டார் வரும்னு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போக வேண்டியது தானே. இங்கே வந்து உங்கள்கிட்ட கேட்டேனோ இல்லையா என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன் இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு இன்னும் எனக்கு கொஞ்சம் ஒரு தெளிவு இல்லை. இப்போ சுவாமி சொன்னதுக்கப்புறம் இனிமேல் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எது நடந்தாலும் சிவசங்கல்பம்ங்கிற ஒரு எண்ணத்தோடு கிளம்பி வீட்டுக்கு போகிறார் அப்படிங்கிற. அங்கே சபைக்கு போனார், நல்ல மரியாதை கொடுத்தார் ராஜா. குதிரை வரும்னு இவர் சொன்ன உடனேயே ஏகப்பட்ட பரிசுகள்லாம் கொடுத்து மரியாதையெல்லாம் பண்ணி அனுப்பிச்சி வச்சார். கோவிலுக்கு போனார், சுவாமி தரிசனம் பண்ணார், சுவாமி உத்தரவு கொடுத்தார். வீட்டுக்கு வந்தால் திட்டுறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கிறதான். ஏன்னா அரசல் புரசலாக எல்லாருக்கும் விஷயம் தெரியும். மணி ஹேஸ் பீன் மிஸ் அப்ரோப்ரியேட்டட் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவரால் ஏற்றுக்க முடியல. இது விஷயம் எத்தனை நாளைக்கு மறைச்சி வைக்க முடியும்? ஆடி மாதம் வரும்னா ஆடி வந்துடுத்து, எத்தனை நாளைக்கு தள்ளி போட முடியும்? மாட்டிக்க போகிறோம். ராஜா கோவம்னா என்ன பண்ணுவான்னு தெரியாது. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அவள்லாம் என்ன கவலைப்படுறா, மாணிக்க வாச்சுக்கிறதுக்கு தண்டனை கிடைக்குமேன்னு கவலைப்படலையா சொந்தக்காரெல்லாம். அவரோட சேர்ந்து நம்மளையும் என்ன அடிப்பான், எல்லாருக்கும் மொத்தமாக விழுமே அப்படின்னு நினச்சி பயப்படுறா. அப்புறம் என்ன, பங்களா வசதிகள்லாம் பிடிங்கின்னு விட்டான்னா நம்ம இத்தனை நாளாக சௌக்கியமாக இருந்துட்டோமே, மந்திரியோட சொந்தக்காரான்னு இருந்துட்டோமே, இனிமேல் நம்ம என்ன பண்ண முடியும், எப்படி வாழ முடியும்? நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக போயிடுத்த. இப்படி ஒரு அச்சுப்பிச்சு காரியம் பண்ணு வரும். ஏதோ நமக்கு இருக்கிற சம்பளத்துலேருந்து கோவிலில் ஏதோ டியூப்லைட் போடுறான்னா ஏதோ என்னால் ஆனதான் நான் கொடுக்குறேன்ப்பா, அந்த பேர் எழுதி வைங்கிற மாதிரி ஏதோ உபயம் பண்ணால் பரவாயில்ல. ராஜாவோட காசு அத்தனையும் கொண்டு போய் கோவில் கட்டி விட்டு திண்ணக்கமாக வந்து சபையில் போய் குதிரை வரும்னு பதில் சொல்லிட்டு போகிறார். கூட போயிட்டு வந்தவாடலாம் சொல்கிறா, ஒரு குதிரை கூட வாங்கலைன்னு சொல்கிறா. பயமாக இருக்குது. எத்தனை நாளைக்கு ஏமாற்ற முடியும் ராஜாவை? சந்தேகம் வந்துடுத்துனாலே ஆபத்து. மாதம் நெருங்கி குதிரை வரலன்னா கசையாடி கொடுப்பானோ, சிரச்சேதம் பண்ணுவானோ அப்படின்னு எல்லாரும் நடுங்கிறாளாம். அவள் புத்தி சொன்னாங்கிறது எப்படி சொல்கிறார்? 2 வார்த்தை உண்டு தமிழில். எடுத்துரைத்தல்னு ஒன்று உண்டு, இடித்துரைத்தல்னு ஒன்று உண்டு. முதல்ல ஹிதோபதேசம் பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ணலாமா, எதுக்கு இந்த மாதிரி காரியம்லாம் அப்படின்னு எடுத்து சொல்கிறது. அது கேட்கலேங்கிறவாளுக்கு என்ன பண்ணுறது, இடித்துரைத்தல். அறிவு இருக்கா ஐயா, கொஞ்சம் கடுமையாக பேசுறது. நீயும் மாட்டினு எங்களையும் மாட்டி விட்டுட்டிய, குண்டோட கைலாசம் ஆப்புறாமே அப்படின்னு எல்லாருக்கும்
கொதிப்பு பதைப்பு இருக்குது. ஒரு பிரச்சனைன்னு வந்து ஒருத்தர் மாட்டிக்கிறாருன்னா அவள் குடும்பமெல்லாம் மாட்டிக்கிற விஷயங்களை நம்ம என்றைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஒன்றும் புதுசு இல்லை இதெல்லாம். எல்லாரும் வந்து அவருக்கு இடிமாறி புத்தி சொன்னாங்கிறார் பரஞ்சோதி முனிவர். மந்திர கிழமை பூண்டு மன்னவர் கருமம் செய்வது அந்தணர்க்கு அறநேயல்ல. முதல்ல பிராமணனா பிறந்துட்டோ ராஜாங்க உத்தியோகம் பார்த்தது தப்பு. யார் யாரெல்லாம் சொல்கிறாளாம்? உற்றத்தவர், சுற்றத்தவர், நண்பர்கள், அப்புறம் ஏவலாட்கள். அவர்கிட்ட வேலை செய்கிறவன்லாம் ஏன் சாமி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஆகிடுத்துங்கிறாங்க. ஆளாளுக்கு பேச என்ன மாட்டிக்க போகிறோன்னு தெரியறது எல்லாருக்கும். ஒரு டேஞ்சரை எதிர்பார்த்துன்னு இருக்கா. பிராமணனா பிறந்தீரா, ஏதோ ஜபதப அனுஷ்டானம், பூஜை புனஸ்காரம், ராஜா கேட்டானா அவனுக்கு வேணுங்கிற அட்வைஸ் பண்ணுறதுங்கிறதோடு நிறுத்திக்கணும். இங்கே கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டா அவன் சொல்கிறபடியெல்லாம் கேட்டாகணும். அது நம்மளுடைய அது ராஜ தர்மத்துக்கு வேணால் சரியாக்கலாம், பிராமண தர்மத்துக்கு சரியாக இருக்குமா? அந்த காலத்தில் அந்தணர்கள் தான் ராஜ குருக்களாகவே இருந்திருக்கா. அவளை கேட்டு தான் ராஜாக்கள் எல்லாம் பண்ணியிருக்கா. ஆனால் அந்த ராஜாங்க சலுகையை பயன்படுத்திக்காமல் இருந்திருக்கா. வசிட்டர் காட்டுறதும் ஆசிரமம் வச்சுட்டு இருந்தார். தசரத சக்கரவர்த்திக்கு, ராமச்சந்திரமூர்த்திக்கெல்லாம் குரு. ஆலோசனை சொல்லுவார், வழி நடத்துவார். தன்னுடைய தபஸ் வாழ்க்கை அவர் விடலை. ராஜாக்கு அவர் கட்டுப்பட்டவராக இல்லை. ராஜகுருக்கள் எப்படி இருப்பா? தர்ம சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டிருப்பா. அவளுக்கு ராஜா கட்டுப்பட்டிருப்பார். ராஜாவுக்கு கட்டுப்படுறாப்பில் ஆயிடுத்து அப்படின்னுட்டா பிராமணனாக பிறந்து க்ஷத்திரியனாக வாழ நிர்பந்தப்படுத்தப்பட்ட துரோணரோட நிலைமை தான் இல்லையா? மந்திர கிழமை பூண்டு மன்னவர் கருமம் செய்வது அந்தணர்க்கு அறநேயல்ல. அமைச்சியல் அறத்து நின்றால் வெந்திரல் அரசர்க்கேற்ற செய்வதே வேண்டும். ராஜா என்ன சொல்கிறானோ அதுக்கு நம்ம டான்ஸ் ஆடித்தான் ஆகணும். என்ன தந்திரம் அனுநூல் வல்லோர் சாற்றுவர் அன்றோ வையா. இதெல்லாம் தர்மசாஸ்திரத்தில் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சாப்பல் உங்களுக்கு நன்னாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு காரியம் பண்ணிவிட்டீரே, இப்போது ஜஸ்ட்டு எண்றோம் நாட்கள், அவ்வளோதான். வாரங்கள் கூட சொல்ல முடியாது, மாதங்கள் கூட இல்லை, நாட்களை எண்றோம். எங்கே தப்பிச்சு போனாலும் ராஜா நம்மளை விடமாட்டான். என்ன பண்ண பொருள், எங்களுக்கு என்ன கதி? நம்ம குடும்பமே அழிய போகிறது. அத்தனை பேரும் இல்லாமல் போயிட போகிறோம். எங்களுக்கெல்லாம் நிம்மதியே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு விபூதி அடி சிவசிவான்னு உட்காந்துருக்கல, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குற எல்லாரும். ஒரு அழகாக ஒரு பதில் சொல்கிறார் மாணிக்க வாசகர். அவரால் தான் அது சொல்ல முடியும். அவரோட மனோபாவம் என்னங்கிறது அது காட்டக்கூடியதாக இருக்குது. சுற்றம் தொடர்பும் நீத்தேம் துன்பமும் இன்பமும் மற்றேம் வெற்றுடல் மானம் தீர்த்தேம் வெறுக்கை மேல் வெறுக்கை வைத்தேம். உறவா அப்படின்னா என்ன? எனக்கு யாரும் உறவு கிடையாது, எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, எனக்கு சுகம் கிடையாது, துக்கம் கிடையாது, என் சரீர அபிமானம் கிடையாது. வெறுக்கை மேல் வெறுக்கை வைத்தேங்கிறார். வெறுக்கைனா பணம், அது மேலே வெறுப்பு வச்சுட்டேங்கிறார். செற்றமும் செருக்கும் காய்ந்தே தீவினை இரண்டும் தீர்த்தேன். கோபத்து மேலே கோபப்பட்டுட்டேன், அதனால் இனிமேல் கோபம் என்கிட்ட வராது, என்னை என் கோபமே படுத்த முடியாது. என்ன கர்வங்கிறத விரட்டிட்டேன். எப்போ தெரியுமா? இப்போ இல்லை, கற்றைவார் சடையான் கோலம் காட்டி ஆட்கொண்ட அன்றே. என்னைக்கு என்ன ஆட்கொண்டாரோ அன்னைக்கே நான் இப்படி ஆயிட்டேன். இப்போ என்ன உறவெல்லாம் இல்லைன்னு சொல்கிறியே அப்படின்னா, என்னோட உறவு வேற. தந்தை தாய் குறவன் ஆசான் சங்கரன். அம்மா அப்பா குரு யாரு? பரமேஸ்வரன். நிராய் சை பண்டீர். ஆசை இல்லாத ஒரு விரக்தி பாவம் இருக்க, வைராக்கியம், அவள் தான் எங்கள் ஆத்துக்காரி. ஞானானந்த சுவாமி அஷ்டோத்தரத்தில் விரக்தி நாரி பிரியபதையே நமஹான்னு வரும். ஞானானந்த சுவாமியோட ஆத்து மாமி பேர் என்னன்னா விரக்திங்கிற நாரின்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விரக்திங்கிற குணம் ஒரு மனைவி கணவனோடு இருக்காப்புல அந்த விரக்திங்கிற குணம் சுவாமிகிட்ட இருக்கான்.
இங்கே சொல்கிறார் இவர் நிராசை பெண்டீருங்கிறார். என் மனைவி யார்? நிராசை, ஆசை இல்லாத தன்மை. அவள் தான் இனிமேல் எனக்கு ஒய்ஃபு. மைந்தர் பல்லுயிரும் அத்தனை ஜீவராசிகளும் என்னோட குழந்தைகள். இங்கே இருக்கிற ஃபேமிலி எனக்கு கிடையாது. சுற்றம் மாசிலா ஈச நண்பர். யாரெல்லாம் சிவபக்தர்களோ ஒரு கல்மஷம் இல்லாத பக்தி பண்ணுறாளோ அவள் தான் என்னோட சொந்தக்காரா. அந்தமில் பிறவி ஏழும் அடுபகை. எனக்கு எதிரிகள் யாரும் இல்லை. யார் எதிரி தெரியுமா? திருப்பியும் திருப்பியும் செத்து செத்து பறக்கிறோமே, இந்த பிறவிங்கிறது தான் எனக்கு பகை. என்பது ஓர்ந்தேம் எந்தையார் கருணை காட்டி எம்மை ஆட்கொண்ட அன்றே. என்னைக்கு சுவாமி ஆட்கொண்டாரோ அன்றைக்கே நான் அந்த தீர்மானத்துக்கு வந்துவிட்டேன். அப்போ என்ன பண்ண போறீரு? பங்களா பிடிங்கிட்டுருவானே, பணங்காசெல்லாம் போயிடுமே, சாப்பாட்டுக்கு என்னையா பண்ணுறது? அவாவா கவலை, அவாவாளுக்கு நன்னா தங்க தொட்டில் நெய்யை விட்டு விட்டு சாப்பிட்டு இருந்தோமே, எல்லாம் போகிறதே. அவர் சொல்கிறார், ஊரெல்லாம் மட்ட சோறு நம்மதே. யார் வீட்டில் ஒலையில் சாதம் வேகிறதோ அதுலேருந்து ஒரு பிடி நமக்கு உண்டுங்கிறார். என்ன அழகான வார்த்தை இல்லை? யார் வீட்டில் சமைக்கிறாளோ எல்லா வீட்லையும் எனக்கு சாப்பாடு உண்டுப்பா. ஊரெல்லாம் அட்ட சோறு நம்மதே. இன்னைக்கு பகவானை நம்பி இருக்கிறவாளோட நிலைமை அதுதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? வீடு விடா அலையறான்னு அர்த்தம் இல்லை. வீடு விடா கூப்பிட்டு மரியாதை பண்ணி சாப்பாடு போடான்னு அர்த்தம். பகவன் நாம சொல்லிட்டா யாதும் ஊரே யாவரும் கேள்வி சத்தியம். போரிடமெல்லாம் சொந்தக்காரா, எல்லாரும் நம்ம மனுஷா. அத்தனை பக்தாலும் கூப்பிட்டு கூப்பிட்டு அன்பு காட்டுறா. ஊரெல்லாம் அட்ட சோறு நம்மதே உவரி சூழ்ந்த பாரெல்லாம் பாயல். இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகம் இருக்கே, இந்த உலகத்தில் எந்த இடத்துல நான் படுத்துட்டாலும் எனக்கு பெட்டுங்கிறார். துன்னல் காவணம் பறிக்கு மாடை. வஸ்திரம் என்ன தெரியுமோ? ஒரு கௌபீனம் தான் வஸ்திரம். இந்த பட்டாடையெல்லாம் இல்லை. ஏன்னா இந்த பட்டாடையை போட்டு நான் செத்து போயிட்டேன் வச்சுக்கோங்க, ஸ்மசானத்தை எரிக்கிறத வெட்டியும் எடுத்துட்டுருவான். அதை கோமணத்தை யாரும் எடுக்க மாட்டா. அதுதான் எனக்கு ஆடை, எனக்கு அது போகிறோம். எத்தனையோ சிவனடியார்களுக்கு வஸ்திரம் கொடுக்குறவாள்லாம் இருக்கா. ஒரு முழந்துண்டு தானே கிடச்சிடும். சீரெல்லாம் சிறந்த சாந்தம் தெய்வ நீர். மந்திரியாக இருக்கிறனால நல்ல வாசனை சந்தனம் எல்லாம் பெர்ஃப்யூம் எல்லாம் போட்டுக்கணும். டியூட்டி. வேர்வை நாத்தத்தோட ராஜாட்ட போகப்படாது. ஏன்னா எனக்கு என்ன கவலையே கிடையாது. எனக்கு என்ன தெரியுமா? எது தெரியுமா? சந்தனம், விபூதி தான். நெத்தி நிறைய விபூதி, உடம்பெல்லாம் விபூதி விட்டுப்பேன். அணி பூன் கண்டி. இந்த நகையெல்லாம் இனிமேல் போட்டுக்க மாட்டேன். இதோ இப்போ கைட்ட போகிறேன் எல்லாத்தையும். ருத்ராட்சந்தான். நீரெல்லாம் சுமந்த மேனி, நீரெல்லாம் சுமந்த வேணி நிறுத்தன் ஆட்கொண்ட அன்றே. கங்காதரனாகிய பகவான் என்னை என்னைக்கு ஆட்கொண்டாரோ என்னுடைய மனசு இப்படி ஆயிடுத்து. வேதாந்தம் பேசுறீரியா? கழுத்தை கட் பண்ணிடுவான். ராஜாட்ட இதெல்லாம் எடுபடாது. ஏதோ நாங்கள் சொந்தக்காரா, நாங்கள் உங்களை திட்டுறோம், நீங்கள் எங்கள்கிட்ட ஏதோ பேசுகிறாள், சரி எங்கள் வாழ்க்கை ஆபத்தாயிடுச்சேங்கிற பதட்டத்தில் கத்துறோம். அங்கே ஒன்றுமே எடுபடாது. சிரச்சேதம் பண்ணிட்டா என்ன பண்ணுவீர்? இறக்கினும் இன்றே இறக்குக. என் தலையெழுத்து அப்படித்தானா ஆயிட்டு போட்டோம். என்றும் இருக்கினும் இருக்குக. ஒருவேளை எனக்கு மரணமே இல்லைன்னு சுவாமி நினச்சிருந்தார்னா அப்படியே ஆகட்டும்னு ஒரு வார்த்தை சொல்லார் இந்த இடத்துல. இதுதான் சத்தியமாக நடந்தது. ஏன்னா நால்வர் ஸ்துதியில் என்ன சொல்கிறோம்? பூழியகோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. அடுத்த வரப்போகிற லீலை ஞானசம்பந்த மூர்த்தி வந்து பாண்டிய நெடுஞ்செழியனுடைய கூன் பாண்டியனுடைய வெப்பு நோயை தீர்த்தார். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஞானசம்பந்தர். அப்புறம் ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. பல்லவன் வந்து பாறையில் கட்டி இவரை நாவுக்கரசரை கடலில் எரிஞ்சான். அது மிதந்ததுன்னு இருக்கு. ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. திருநாவலூரில் பிறந்து சிவபெருமானியே பார்த்து அட பைத்தியக்காரா பித்தா அப்படின்னு திட்டினாரே வன்தொண்டர் சுந்தரமூர்த்தி சுவாமி, அவருக்கு ஒரு நமஸ்காரம். அடுத்தது தான் அழகு. ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி போற்றி. எத்தனை ஊழி காலம், எத்தனை கல்பகோட்டி ஆனாலும், எத்தனை பிரளயம் வந்தாலும் அழியவே அழியாத மாணிக்க வாசகர் பாதம் போற்றி. இல்லையா?
ஊழிக்காலமெல்லாம் அவருக்கு ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் கடந்து நிற்கிறார். எப்படின்னா அழியவே அழியாத நடராஜரோடனே கலந்து விட்டார் அவர். அவர் மரணம் இல்லையே. அதனால இவர் சொல்றார், என்றும் இருக்கினும் இருக்குக, இறக்கினும் இன்ற இறக்குக, அவ்வளோதானே. வேந்தன் ஒருக்கினும் ஒருக்க, ராஜா தண்டனை கொடுக்குறானா கொடுத்துட்டு போட்டும். உவகை உடனே ஊட்டினும் ஊட்டுக, கூப்பிட்டு வச்சு பாலஞ்சாதம் போடுறானா சாப்பிட்றேன், அடிக்கிறானா வாங்கிக்கிறேன். வானில் சிறக்கினும் சிறக்க, சொர்க்காதி போகங்கள் கிடைக்கிறதா கிடைக்கட்டும். கொடிய தீ நரகம் சேரினும் சேருக, இல்லை நரகத்தில் போய் என்ன யமபட்டர்கள் வாட்ட போகிறாளா வாட்டட்டும். சிவனை மறக்கிலம் தான் வார்த்தை. என்ன வேணா ஆட்டுங்க, என் சுவாமியை நான் விட மாட்டேன். எந்த நிலையிலையும் சொர்க்கத்தில் இருந்தாலும் நரகத்தில் இருந்தாலும் பால் சாதம் சாப்பிட்டாலும் கட்டையால் அடித்தாலும் என் வாக்கில் பகவானுடைய திருநாமம் வந்துருக்கும், சுவாமியை விடமாட்டேன். பண்டை பழவினை விளைத்தால் மாற்றுவர் யாரென மறுத்தார். இதுதான் நடக்கணும்னு என்னுடைய லலாட்டத்தில் எழுதியிருக்கு, விதியில் இருக்குன்னுட்டு அது நடந்துட்டு போட்டோம். என் சுவாமியுடைய உடைமை பொருள்னா என்ன அவர் எப்படி காப்பாற்றுறாரோ காப்பாற்றட்டும்னு சொல்லி மாணிக்க வாசகர் அவருடைய வார்த்தையை மறுத்தார்னு சொல்கிறதோட 58வது படலம் பூர்த்தியாகுது. வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம்ங்கிறது பூர்த்தியாகுது. அடுத்த படலத்தில் நிறைய பரியாக்கின படலம்னு வருது, அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவ.